என்ன பிரியா, ஆழ்ந்த யோசனையா இருக்கு. அதுவா, இந்த 2024ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையை போட்டேன். என்ன இது, என்ன கேள்வி? எல்லாரும் தான் நடந்தாங்க. இந்த காமெடி எல்லாம் அருக பழசு, அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு, சரியா? சரி, இப்போ 2025 வருதுல்ல. ஆமா. சோ இந்த 25க்கு நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இந்த 25ல இருந்து உருப்படியா ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்ணணும்னு தான் மண்டையில வர மாட்டேங்குது. என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு இந்த 2025 வந்து 2024ஓட பயங்கரமா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 4-5 விஷயம் ட்ரெண்ட் ஆகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இந்த 2024ல தான் எல்லா விஷயமுமே வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஜனவரியில இருந்து இப்போ நம்ம டிசம்பர் வரைக்குமே, நேத்து வரைக்குமே நிறைய வகையான விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதெல்லாமாடா இந்த வருஷம் நடந்துச்சுன்னு நம்மளே வந்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு எல்லா விஷயமுமே ஒவ்வொன்றும் வந்து நம்ம மைண்ட்ல பதிகிற அளவுக்கான விஷயங்கள் தான் இந்த வருஷத்துல நடந்துச்சுன்னே சொல்லலாம். ஆமா, நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்குமே நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. அரசியல் மாற்றங்கள்ல இருந்து செலிபிரிட்டிஸ் உடைய கல்யாணமா இருக்கட்டும், விவாகரத்தா இருக்கட்டும், எல்லாமே இந்த வருஷம் தான் அதிகமா நடந்துச்சுன்னு சொல்லணும். முக்கியமா வந்து இயற்கை சீற்றங்கள், உயிரிழப்புகள்லாம் நிறையவே நம்ம இந்த வருஷத்துல வந்து சந்திச்சோன்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் பத்தி நம்ம இன்னொரு டைம் அந்த பின்னாடி போயிட்டு ஜனவரியில இருந்து அப்படியே இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த வருஷத்துல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா பார்த்தே தான் தீரணும். அதை இந்த ஷோல நம்ம பார்த்துருவோம். ஆமா, இப்போ வந்து அரசியல் களத்துல என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ்ல என்ன நடந்துச்சு, சினிமால என்ன நடந்துச்சு, நம்மளுடைய உளவியல் அந்த வாழ்வாதாரத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இந்த வருஷம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு ஷோல நம்ம தெளிவா பேச போறோம். இது கொஞ்சம் செய்தி, கொஞ்சம் தகவல். முதல்ல அரசியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். அரசியல் இந்த வருஷத்துல அரசியல் களம்னு சொல்லும் போதே நமக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தளபதி அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை அறிமுகம் பண்ணி வச்சு தளபதியில இருந்து தலைவரா வந்து ப்ரொமோட் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். இந்த வருஷம் ஃபுல்லாவே அவர் தான் வந்து பயங்கரமான ஒரு டாக்கா இருந்துட்டு இருந்தாரு. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து நான் தொடங்க போறேன், அதாவது அரசியலுக்கு நான் வரப்போறேன் அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 69வது படம் தான் லாஸ்ட் படமா இருக்கும், அதன் பின்னாடி நான் வந்து அரசியல்ல தான் வந்து ஈடுபட போறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து அவருடைய கட்சியுடைய பேரை வந்து அறிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து கட்சியுடைய பாடல்களா இருக்கட்டும், அதுக்கப்புறமா கட்சியுடைய கொடிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாருன்னே சொல்லலாம். கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி தாவேகாவுடைய முதல் மாநில மாநாடு வந்து நடைபெற்றது. அதுவும் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் பங்கேற்று அந்த மாநாடு வந்து பயங்கர சிறப்பா நடைபெற்றுச்சுன்னே சொல்லலாம். இந்த ஒரு மாநாடுல தான் வந்து அரசியலே வந்து அரசியல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் திரும்பி பார்க்க வச்சுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தை யாருமே வந்து பார்த்திருக்க மாட்டாங்க. விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய வி சாலையில இந்த மாநாடு நடைபெற்றுச்சு. அதுல வந்து கட்சிக்கான கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாரு. அதுல தான் பின்பற்ற போற கொள்கை தலைவர்களையுமே வந்து அறிமுகம் செஞ்சு வச்சிருந்தாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பெரியாரா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், அஞ்சலி அம்மாளா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேலு நாச்சியார், இந்த மாதிரி அறிமுகம் செஞ்சு வச்சு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தையே அவர் வந்து அந்த மாநாடு மூலமா உருவாக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருடைய அரசியல் பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமா, 2026ல அரசியல் களத்துல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்பவே அதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து ரொம்பவே சிறப்பா நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி அரசியல்ல வேற ஒரு விஷயம் என்னெல்லாம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, துணை முதலமைச்சரா வந்து ஒருத்தர் அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை. இவங்களை துணை முதலமைச்சரா அறிமுகம் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேச்செல்லாம் போயிட்டு இருந்தது. அதாவது துரைமுருகன் அவர்களை வந்து அவங்க தான் ரொம்பவே பெரியவங்க, கட்சியில மூத்தவங்க, ஸோ அவங்கள வந்து துணை முதலமைச்சரா ஆக்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்தது. யார் துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போயிட்டு இருக்கப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய கூட்டம் வந்துட்டு துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வரப்போறாங்கன்னு சொல்லும் போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு பதிலடியுமே கொடுத்திருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கருத்து வந்து வலுத்து இருக்கு, இன்னும் பழுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா செப்டம்பர் 28 அன்னைக்கு என்னாச்சுன்னா, ஆளுநர் மாளிகையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்க தான் வந்து துணை முதலமைச்சரா ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவங்க வந்து சிறையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. அமைச்சர் பதவி கொடுக்கும்போது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஓகே உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியை ஸ்டேஜ்ல கூப்பிட்டு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது, துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவியே கிடையாது. அப்படி பதவி ஏற்பு விழாலாம் வச்சுட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரி ஒரு பொசிஷனை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்கு பதவி ஏற்பெல்லாம் எதுவுமே இல்லாம ஆனா துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க. என்னதான் வந்து பதவி ஏற்பெல்லாம் வந்து இல்லாம
இருந்தாலுமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாம மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில இருந்து நிறைய பேர் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஆனா உதயநிதியுடைய சொந்த அத்தையான கனிமொழி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விகளுமே வந்து பலமா எழுந்துட்டு இருந்துச்சு. அது வந்து நிறைய சர்ச்சைக்குமே வந்து உள்ளாக்கிச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவங்க மேல 2016 வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. 2021 தான் இவங்க மின்சாரத்துறை அமைச்சரா ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தினதுல இவங்க வந்து சொத்து குவிப்பு இந்த மாதிரியான நிறைய வழக்குகள்ல சிக்கி அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஜெயிலுக்கு போய் 15 மாதம் வந்து உள்ள சிறையில இருந்தாங்க. இப்போ செப்டம்பர் 26 அன்னைக்கு தான் புழல் சிறை, சென்னை புழல் சிறையில இருந்து ஜாமீன் மூலமா வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்பவுமே அமைச்சரா பதவி ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் பேசுறோமே, இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து நம்ம மறந்துட்டோம். அதாவது இந்த வருஷத்திலே நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுன்னே சொல்லலாம். அதாவது பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாஜக சார்பில் போட்டியிட்டு திரும்பவும், அதாவது 3வது முறையா வந்து பிரதமரா பதவி ஏற்றிருக்காரு. இந்த எலெக்ஷன் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் வந்து கடந்த ஏப்ரல் மாசம் அப்புறம் மே மாசம் 2 மாசம் வந்து நடைபெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு வந்து 102 தொகுதிகளுக்கு வந்து நடைபெறுது. இதுல தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி தொகுதிகளுக்குமே எலெக்ஷன் வந்து அப்பதான் நடைபெறுதுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து எலெக்ஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. சோ அந்த வகையில பாஜக கூட்டணி கட்சி வந்து 292 இடங்களை பெற்று வெற்றி பெறாங்கன்னே சொல்லலாம். பாஜக தனித்து நின்று 240 இடங்களை வந்து வெற்றி பெறாங்க. இது மூலமா PM மோடி அவர்கள் வந்து 3வது முறையா இந்தியாவில் பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து பிரதமரா இப்படி 3 முறை தொடர்ந்து இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நேரு அவர்கள் தான் வந்து இந்திய அரசியல்ல 3 முறை வந்து தொடர்ந்து பிரதமரா இருந்திருக்காரு. அவருடைய இந்த சாதனையை வந்து சமன் செய்யறாரு PM மோடி அவர்கள். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து தமிழ்நாட்டையே உலுக்குனா மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருந்தது. அது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜூலை 5 அன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க வீட்டுக்கு வெளியில கொலை பண்ணிட்டாங்க. இவங்களுடைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 52 வயசு ஆகுது இவங்களுக்கு. இவங்களை யார் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கைது பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில வந்து ஆற்காடு சுரேஷ் அவங்களுடைய தம்பியான பொன்னை பாலு உட்பட ஒரு 28 பேரை வந்து கைது பண்ணாங்க. இந்த 28 பேர்ல வந்து 15 பேர் மேல குண்டர் சட்டம் வந்து பாய்ந்திருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருவேங்கடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கைதான ஒருத்தங்கள்ல அவங்கள வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டாங்க. சரி, இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணா, லட்டு திங்க ஆசையா? லட்டு தின்னவா? ஓ, அந்த நான்வெஜ் மேட்டர் எடுத்துட்டு வரியா நீ? ஆமா, இந்த வருஷத்திலே நடந்த பயங்கரமா ட்ரோல் செஞ்சப்பட்டதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பயங்கர சர்ச்சையை கிளப்பின ஒரு விஷயம்னா இந்த திருப்பதி லட்டு விவகாரம்னே சொல்லலாம். தெலுங்கானாவுடைய சிஎமான சந்திரபாபு நாயுடு வந்து திடீர்னு வந்து திருப்பதியில கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்துல வந்து மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு. யாரை நோக்கி அப்படின்னு பார்க்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாரு இல்லையா? சோ அதுக்கப்புறமா வந்து அந்த விஷயம் வந்து பயங்கர சர்ச்சையா போச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த லட்டை எடுத்து சோதனை எல்லாம் வந்து பண்ணி பார்த்தாங்க. ஃபைனலா வந்து எந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, ஆமா அந்த லட்டுல வந்து மீன் எண்ணெயா இருக்கட்டும், பன்னி கொழுப்பா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கலந்துக்கிறதா வந்து அபிஷியலாவே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நிறைய கண்டனங்கள்லாம் வந்து எழும்புச்சு. அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஆன்மீக தலமா இருக்கக்கூடிய திருப்பதியில இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது வந்து பயங்கர கண்டனத்துக்கு உரியதாச்சுன்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, பரிதாபங்கள் சேனல்ல இருந்து ட்ரோல் பண்ணி வீடியோலாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து பயங்கரமா சர்ச்சையை கிளப்பி அதுக்கப்புறமா அந்த வீடியோவை அவங்க டெலீட் பண்ணிட்டு பாஜக கிட்ட வந்து மன்னிப்புமே வந்து கேட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நடிகர் கார்த்தி அவர்களுமே வந்து இதை பத்தி ஒரு விஷயத்த பேசி அதுவுமே வந்து பயங்கர சர்ச்சையாச்சு. அவர் மேலேயுமே வந்து பயங்கர கண்டனங்கள்லாம் எழும்புச்சுன்னே சொல்லலாம். ஃபைனலா ஒரு உண்மை கூட வெளியாச்சு. அதாவது தமிழ்நாட்டில இருந்து தான் இந்த நெய்யெல்லாம் வந்து திருப்பதிக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. AR டைரி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இருந்து தான் இந்த நெய் எல்லாமே உற்பத்தி பண்ணி அங்க போயிருக்கு. இந்த நிறுவனத்துல தான் வந்து இந்த மாதிரியான கலப்படங்கள்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அந்த நிறுவனத்து மேலேயும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. நிறைய போராட்டங்கள்லாம் வெடிச்சிச்சு. ஃபைனலா அது வந்து ஒரு வகையில அப்படியே வந்து அமைதியா அணைஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். இந்த இஷ்யூக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க வந்து இந்த மழை காலத்துலலாம் வெள்ளத்துலையும் இறங்கி போயிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்கள பார்க்கல, அந்த மாதிரி மக்கள்லாம் போயிட்டு பார்க்கல. இதை வந்து திசை திருப்புறதுக்காக தான் இந்த மாதிரி லட்டுல வந்து அசைவம் கலந்துருக்கிறதா ஒரு கண்டென்ட் வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. சரி, நம்ம அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாட்டுடைய ஆளுநரான RN ரவி இருக்காங்க இல்லையா, இவங்க நிறைய விஷயத்துல சிக்கினாங்கன்னு தான் சொல்லணும். ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்தி மத
இறுதி விழா அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை சேனலுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க கலந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி கலந்துக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் பாடிட்டு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது தெக்கணமும் அதிர்சிறந்த திராவிடனல் திருநாளும் அப்படின்ற ஒரு லைனையே விட்டுட்டு மற்ற லைன்லாம் இவங்க வந்து பாடியிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி தப்பா பாடினாங்க இல்லையா? தப்பா பாடினதுக்கு அப்புறம் திரும்பவும் அவங்க வந்து சரியாவுமே பாடிட்டாங்க. இவங்க இந்த மாதிரி அந்த லைனை வந்து மிஸ்டேக் பண்ணி பாடிட்டாங்க. அது வந்து ரொம்பவே வைரல் ஆகிடுச்சு இந்த நியூஸே வந்து. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, வேணும்னே அந்த லைனை வந்துட்டு விட்டுட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவரான சீமான் அவர்கள் வந்து அந்த லைனையே இந்த பாட்டுல இருந்து தூக்கணும், தமிழ் தாய் வாழ்த்துல வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. முக்கியமா சொல்ல போனா இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அவங்க கலந்துக்கும் போது வேணும்னே அந்த லைனை வந்து விட்டுட்டுமே பாடினாங்க. அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு நடக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இந்த லைனை இவங்களும் விட்டுட்டு பாடிடுவாங்களா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஸ்டார்டிங்கே தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது முழு லைனையும் தெளிவா அவங்க வந்து அதுல பாடியிருந்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி திராவிடனல் திருநாடும் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து இந்த வருஷம் ஃபுல்லாவே ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வார்த்தையா இருந்துருச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இதனால வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் எழுந்துச்சு. முக்கியமா சொல்ல போனா அங்க மட்டும் நடக்கல. அதுக்கப்புறமா உதயநிதி பங்கெடுத்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியிலையுமே வந்து இதை வச்சு ஒரு இது வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்ல இது வந்து தப்பா பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணி திரும்பவும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து பாட வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நியூஸ்லாம் வந்து வந்துச்சு. அதே மாதிரி சீமான் அவர்களுமே இந்த வருஷம் வந்து பயங்கரமான சர்ச்சைக்குரிய பேச்செல்லாம் பேச்சு நிறைய ட்ரெண்டிங் ஆனாருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த வருஷம் அரசியல் மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் வரப்போற எலெக்ஷனையே தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த வருஷத்துல வந்து நடந்திருக்கு. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மசோதாவை வந்து அமைச்சரவையில மோடி அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சரவை வந்து அதுக்கு ஒப்புதலுமே வந்து வழங்கியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து நடந்த நாடாளுமன்ற குளிர்கால தொடர்ல வந்து அதை தாக்கல் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்து கிளம்பி இருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாவே அவங்களுடைய ஆலோசனைக்கு பிறகு இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். ஒருவேளை இந்த மசோதா வந்து நிறைவேற்றப்படுது அப்படின்னா வந்து வருகிற 2029 இருந்து இந்த எலெக்ஷன், அதாவது ஒரே எலெக்ஷன் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி PM மோடி அவர்கள் வந்து ரொம்பவே தீர்மானமா இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த மசோதாவை கொண்டுட்டு வரதுக்கு நாங்க விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலுமே வந்து DMK-வா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ADMK-வா இருக்கட்டும், இந்த மசோதாக்கு எதிராக தான் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மசோதா வருதா வரலையா அப்படிங்கறது வந்து வெயிட் பண்ணி நம்ம அடுத்த வருஷத்துல தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் இன்னொரு விஷயமே நடந்திருக்கு. குளிர்கால கூட்டத்தொடர் இந்த வருஷம் நடந்தது இல்லையா? இதுல வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க பேசும்போது என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சும்மா வந்து அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷன் ஆகி போயிடுச்சு. அம்பேத்கர் பேரை இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னா வச்சு உங்களுக்கு சொர்க்கமாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. இதனால நிறைய பேர் அம்பேத்கருடைய போட்டோ இருக்கிற பிளக்கார்ட்ஸ் எல்லாம் உள்ள தூக்கிட்டு வந்து போராட்டமே பண்ணிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரி, அதாவது அம்பேத்கர் மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து போராட்டமும் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா சொல்லணும்னா ராகுல் காந்தி அவர்கள் கூட ப்ளூ கலர் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து உள்ள போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அமைச்சர் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து ராகுல் காந்தி தான் அவங்கள வந்து தள்ளி விட்டுட்டாங்க. அதனாலதான் இவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளவு சீரியஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்தது. ஆமா, அமித்ஷா அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய பேச்சு அம்பேத்கரை பத்தி பேசின உடனே இதுக்கு வந்து எதிர்கட்சிகளான காங்கிரஸா இருக்கட்டும், DMK-வா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அவங்க பேசினது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் வந்து எல்லாருக்குமே வந்து முதல் தலைவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லா அரசியல் கட்சியை சார்ந்தவங்களும் வந்து அம்பேத்கர் கொடியை தூக்கிட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பாஜக தரப்பினர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்க ஒன்றும் அம்பேத்கரை பத்தி அப்படி பேசல, காங்கிரஸ் தான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துற மாதிரி நிறைய செயல்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அதுக்காக அவங்க தான் எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்பினர் வந்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அந்த நடந்துட்டு இருந்ததுல அதுக்கு வெளியில நின்று போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா ரெண்டு பேருக்குமே வந்து நாடாளுமன்ற வாசலை வச்சு தள்ளுமுள்ளெல்லாம் வந்து ஏற்பட்டுச்சு. அதுல வந்து ராகுல் காந்தி வந்து 2 MPs வந்து கீழே தள்ளிட்டாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எழும்பிச்சுன்னே சொல்லலாம். ராகுல் காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் வந்து எழும்பிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவரான அண்ணாமலை இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இப்ப ரீசெண்டா ரொம்பவே ட்ரெண்ட் ஆனாங்கன்னு சொல்லணும். எதனால ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்ற மாதிரி சாட்டை எடுத்து அவர் அடிச்சுக்கிட்டாரு. 6 முறை அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 8 முறை அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதை விட்டாங்க. அதுவுமே ஒரு தொண்டர் வந்து ஓடி வந்து விடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவங்க வந்து அதை விட்டாங்க. எதை கண்டிச்சு இந்த மாதிரி அவங்க
சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்ததை கண்டிச்சு இந்த மாதிரி இதுக்கப்புறம் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்க வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி திமுக அரசை வந்து ஒழிக்கணும், திமுக அரசை ஒழிக்கிற வரைக்குமே நான் வந்து காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி செருப்புமே போடாம தான் இப்போ இருக்கிறாங்க. சாட்டையால் அடிக்கிறேன்னு சொன்னதையுமே அடிச்சிட்டாங்க. கோவில்ல வந்து 48 நாள் விரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே வந்து இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கிறதா தகவல்லாம் வெளிவந்திருக்கு. 48 நாள் விரதம் இருந்து அறுபடை முருகன் கோயிலுக்கு போய் தரிசிச்சு முறையிட போறதா வந்து அவரே வந்து சொல்லியிருந்தாரு. அதுபடி சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாரு. இன்னொரு வந்து அந்த 48 நாள் விரதம் இருந்து அறுபடை முருகன் கோயிலுக்கு போறாரா போலையா அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த வருஷம் தான் வந்து பார்க்க முடியும்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த சம்பவம் வந்து இப்போ வரைக்குமே வந்து பயங்கர தீயா வந்து பரவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷத்திலே நடந்த ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது, கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் குடித்து கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல வந்து உயிரிழந்துட்டாங்க. 150 பேருக்கு மேல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களுடைய குடும்பத்துக்குலாம் வந்து தமிழக அரசு சார்பில் வந்து நிவாரணங்கள்லாம் கொடுத்தாலுமே வந்து அந்த இஷ்யூ வந்து பயங்கரமா வந்து பேசப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில இன்னொரு ஒரு விஷயமே நடந்தது. அதாவது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2 அன்னைக்கு விசிகா சார்பில் வந்து மது ஒழிப்பு மாநாடை வந்து நடத்தினாங்க. இந்த விஷயமே வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாநாட்டில் ஏராளமான மக்கள் வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. விசிகாவுடைய தலைவரான திருமாவளவனுடைய தலைமையில வந்து இந்த மாநாடு வந்து நடைபெற்றுச்சுன்னே சொல்லலாம். சரி, நம்ம நாட்டில் இருக்கிற அரசியல்லாம் பார்த்துட்டோம். அப்படியே கொஞ்சம் வெளிநாட்டு பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 1971 இருந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து வங்கதேசம் வந்து தனியா பிரிச்சு வங்கதேசமே ஒரு நாடா வந்து உருவாகி இருந்தது. அப்படி அந்த நாடு தனியா பிரிஞ்சதுக்கு வந்து நிறைய பேர் போராடி இருப்பாங்க இல்லையா, சுதந்திர போராட்ட வீரர்கள். அந்த மாதிரி போராடின ஒருத்தர் தான் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இப்போ நம்மளுடைய நாட்டில் வந்து மகாத்மா காந்தி எப்படியோ அந்த மாதிரி அவங்களுடைய நாட்டுக்கு வந்து மகாத்மா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய காசுல பார்த்தோம்னா கூட ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய போட்டோ தான் இருக்கும். அவங்களுடைய மகளான ஷேக் ஹசீனா வந்து அந்த நாட்டுடைய பிரதமராக வந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்டில் வந்து சுதந்திரத்துக்காக போராடி இருப்பாங்க இல்லையா நிறைய பேர். அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து 30% இடஒதுக்கீடு கொடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதை வந்து கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷனுக்குமே வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஷேக் ஹசீனா வந்து தேர்ட் ஜென்ரேஷன் வர பீப்புளுக்குமே வந்துட்டு இடஒதுக்கீடு இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இதனால அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ இவ்வளவு தூரம் வந்து நாங்க படிச்சு மேல வந்திருக்கோமே, நாங்கெல்லாம் எங்க போறது? ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்துல போராடினவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கே இடஒதுக்கீடு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி? ஒரு ஜென்ரேஷன் ஓகே, 2 ஜென்ரேஷன் ஓகே, அது ஏன்னா தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் நீங்க இந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கடுப்பாகி அவங்க அங்க வந்து ஒரு போராட்டத்தையே வந்து உருவாக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த மாதிரி போராட்டம் நடந்தப்போ வந்து ஒரு 50க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்துட்டாங்க. இந்த போராட்டம் வந்து ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அதாவது இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க வந்து இந்த பதவியிலிருந்தே விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஷேக் ஹசீனாவுடைய தங்கி இருந்த அந்த மாளிகை இருக்கும் இல்லையா, அது கிட்டேயுமே போயிட்டு இந்த போராட்டக்காரர்கள்லாம் நெருங்கிட்டாங்க. நெருங்கினதுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஷேக் ஹசீனா வந்து யாருக்கும் தெரியாம ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு அங்க இருந்து, அதாவது வங்கதேசத்துல இருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப இந்தியால தான் வந்து அடைக்கலத்துல இன்னுமே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த வருஷத்துல நடந்த ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் வந்து அமெரிக்காவில் நடந்த எலெக்ஷன்னே சொல்லலாம். கமலா ஹாரிஸ் அவர்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு போரே நடந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த எலெக்ஷன்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான டஃப் கொடுத்து போட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவில இருந்து ஒருத்தங்க வந்து அதிபராக போறாங்க அப்படிங்கிற மாதிரி கமலா ஹாரிஸ் மேல பயங்கரமான எதிர்பார்ப்புகள்லாம் வந்து இந்திய மக்களிடையே இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து யார் அதிபராக ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கேள்விகள்லாம் வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க. அந்த வகையில நவம்பர் 7ஆம் தேதி அங்க வந்து எலெக்ஷன் நடந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த வகையில ஜனநாயக கட்சியும் குடியரசு கட்சியும் வந்து போட்டிட்டாங்க. கடைசியில வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்றுட்டாருன்னே சொல்லலாம். வருகிற ஜனவரி 20ஆம் தேதி வந்து அவர் பதவியேற்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது மூலமா ட்ரம்ப் அவர்கள் வந்து 47வது முறையா வந்து அமெரிக்கால அதிபரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆல்ரெடி அதிபரா இருந்திருக்காங்க. இப்ப திரும்பவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிபரா ஆக போறாங்க. இது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி கமலா ஹாரிஸ் வந்து இந்திய வம்சாவழியை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால நிறைய எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருந்தது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றதுனால அவங்க இருந்த ஊர்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களுடைய சொந்த ஊர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வந்து நிறைய பூஜைகள்லாம் பண்ணிட்டு ரொம்பவே வந்து சிறப்பான வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கால நம்ம ஊர் பொண்ணு வந்து அதிபராக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. கடைசியில டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அமெரிக்கா அதிபர் தேர்தலை தொடர்ந்து 22 செப்டம்பர் அன்னைக்கு ஸ்ரீலங்கால வந்து அதிபர் தேர்தல் வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அதிபர் தேர்தலில்
தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற கட்சியில இருந்து அருணகுமார திசைநாயக்கே வந்து அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து 57,40,175 வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாரு. இது மூலமா வந்து அதிபரா ஆயிருக்காருன்னே சொல்லலாம். இவர் இப்ப சமீபத்துல தான் வந்து நம்ம இந்தியாவுக்குமே வந்து ஒரு விசிட் வந்துட்டு போயிருந்தாரு. அதே மாதிரி இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வராருன்னே சொல்லலாம். ஹரியானால வந்து அக்டோபர் 5ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. இந்த சட்டமன்ற தேர்தல்ல 3வது முறையா திரும்பவும் பாஜக தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆனா என்னதான் பாஜக வின் பண்ணியிருந்தாலும் ஜூலானா அப்படின்ற ஒரு தொகுதியில வந்து வினேஷ் போகத் போட்டியிட்டு இருந்தாங்க. வினேஷ் போகத் தான் வெற்றியுமே அடைஞ்சிருக்காங்க. வினேஷ் போகத் வந்து காங்கிரஸ் சார்பில் அங்க போட்டியிட்டு இருந்தாங்க. இது மூலமா அங்க என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 19 வருஷம் கழிச்சு அங்க இப்பதான் வந்து வினேஷ் போகத் மூலமா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு அந்த ஒரு தொகுதியில மட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து அக்கு வேற ஆணி வர நம்ம பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வியப்பா இருக்கீங்க அப்படிங்கிறதையுமே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.